السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد اقرأ باسم ربك الذي خلق. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மக்தப் உஸ்வத்துல் ஹசனா குர்ஆன் அரபு பாடசாலையினுடைய 7வது ஆண்டு விழா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தலைவர் உட்பட மிகச்சிறப்பான தொகுப்புரையை முதல் அமர்விலிருந்தே தந்து மிக நிதானத்தோடு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய துணை செயலாளர்கள் ஒருவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை ஷாஜஹான் ஹசரத் அவர்கள் உட்பட மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தனவந்தர், இந்த நிகழ்வுக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், குறிப்பாக மாணவர்கள், இந்த மக்தப் உஸ்வத்துல் ஹசனா என்கின்ற இந்த குர்ஆன் கலாசாலையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மக்தப் மதரசாவிலே ஒரு புரட்சியை சற்றேறக்குறைய கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் பல பாகங்களில் செய்து கொண்டிருக்கிற ஹலீஃபுல்லா ஹசரத் அவர்களுடைய குடும்பமாக இருந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மூலவிமார்கள் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சிறந்த நற்கிருபையையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி துவா செய்தவனாக சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். நேரமும் நெருங்கிவிட்டது. முதலில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இது ஒரு சிற்றுரை. சிறப்புரை என்றால் நீட்டி முழங்கி விடுவாரோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இது சிற்றுரையாக இன்ஷா அல்லாஹ் 9 மணி 5 நிமிடத்திற்கெல்லாம் முடித்து விடுவேன். ஏன்னா பிள்ளைங்களுடைய எதிர்பார்ப்பு எப்போ பரிசை தரப்போகிறாங்கன்றது, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு பரிசை வாங்கிட்டு எப்போ வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டு போகலான்றது. அதனால் நீண்ட நேரம் பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை என்பதினாலே மாஷா அல்லாஹ் குர்ஆனினுடைய அடிப்படை கல்வியை கொடுத்து வரக்கூடிய இந்த மக்தப் அல் உஸ்வத்துல் ஹசனா அதனுடைய நிறுவனராக இருக்கிற மரியாதைக்குரிய ஹலீஃபுல்லா ஹசரத் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மௌலவிகள் இங்கே சென்னையிலே மற்றும் கூத்தானூரிலே, சென்னையிலே பல இடங்களிலே இந்த சேவையை பரந்த மனதோடு மிக அழகாக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள். இதற்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய சமுதாயத்தினுடைய புரவலர்கள், சமுதாயத்தினுடைய நல்லுள்ளம் கொண்ட பெருமக்கள் நிச்சயம் அதனுடைய பலனை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் காண்பார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம், அறம் சார்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் மதரசாக்கள். இன்றைய காலத்திலே அறம் செத்து போய்விட்டதோ என்று என்ன தோன்ற வைக்கிறது நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம். பட்டிமன்றத்தின் உரை காரசாரமாக இளைஞர்கள் பெரியவர்களுடைய பங்களிப்பை பற்றி பிள்ளைகளும் பேசினார்கள். நடுவரும் அழகாக அதை நெறியாளுகை செய்தார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்திய மரணங்கள் அச்சப்பட வைக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலம் என்னமாகுமோ என்கின்ற கேள்விக்குறியை பெற்றோர்களிடத்திலும் சமூக ஆர்வர்களிடத்திலும் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களிடத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்துகிறான், இந்த மாதிரியான பயன்பாடு புழக்க வழக்கம் இருக்குன்றத அந்த கெட்டதை தடுக்க சில மாணவர்கள் அது பற்றி பேசுகிறார்கள். யார் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. எங்கோ ஒரு இடத்தில் நடந்தது என்று நாம் கடந்து போய்விட முடியாது. நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில்தான் இப்படியான ஒரு சூழல். சமீப நாட்களாக இந்த செய்தி பலரையும் அச்சத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. அறம் செத்து போய்விட்டதோ என்கின்ற எண்ணப்பாடை
நடக்கும் நிகழ்வுகள் பல நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த குர்ஆன் மதரசாக்கள் அறமிக்க வாழ்வை பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஊட்டி வளர்க்கிறது. நல்ல படி, நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த காலம் இல்லையா? நல்ல படி, நல்ல மனுஷனா வாழு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னால் நல்ல படி, நல்ல மனுஷனாகவும் இரு என்று சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பிள்ளைகள் தெரியாமல் செய்து விட்டால், எடுத்து விட்டால், இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க தானங்க விடுங்க, அதுக்கு தெரிஞ்சா செய்துங்க என்று சொல்லி கடந்து விடுவோம் சாதாரணமாக. ஆனால் இது அடுத்தவங்களுடைய பொருள், இது நமக்கு சம்பந்தம் இல்லை, இதில் கை வைக்கக்கூடாது, அல்லாஹ் தண்டிச்சிருவான் என்று நம் முன்னோர்கள் இந்த காலத்திற்கு கொஞ்சம் முன்னால் வாழ்ந்தவர்களும் கூட சொல்லி கொடுத்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. சதக்காவாக கிடைத்த வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்கள் மதீனாவிலே அப்படி குவிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. சின்ன பிள்ளை ஹசன் போய் அதிலிருந்து ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சதக்காவினுடைய பேரிச்சம்பழத்தில் வாயில் விட்டு அதை வெளியாக்கி கிஹ் கிஹ் துப்பிருமா, வேண்டாம் துப்பிரு, அல்லாஹ் நஅகுலு சதகா, நாமெல்லாம் சதக்காவை உண்ணக்கூடாது, இது நபியினுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, எனவே தடை செய்யப்பட்டதை ஒரு காலமும் நாம் சாப்பிட்டு விடக்கூடாது, இறைவனால் விதிக்கப்பட்ட தடையை மீறிவிடக்கூடாது மகனே, நீ சின்ன பிள்ளை தான், ஆனாலும் இப்போவே நான் உனக்கு இதை ஊட்டிடுறேன்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ முளையிலேயே சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அறத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் மதிப்பெண்களை கவனிக்கிறோம் இல்லையா? என் பிள்ளை இங்கிலீஷில் 4 வார்த்தை 4 பேருக்கு முன்னாடி பேசினா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகளை எங்கள் பிள்ளைகள் தேடி வைத்திருந்தால் ஆனந்தப்படுறோம். பிள்ளைங்க சொன்னாங்களா இல்லையா, ஒய்ஃபைக்கு வேணால் நீங்கள் பில் கட்டுவீங்க, அதனுடைய பாஸ்வேர்ட்லேருந்து மொத்தமும் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ தொழில்நுட்பம் சார்ந்த அறிவில் மேம்பட்டு இருப்பதை பெற்றோர்களாகிய நாம், சுற்றி இருக்கக்கூடிய நாம் ஆனந்தப்படுகிறோம். எதிர்கால வேலைகளை பற்றி கவலைப்படுகிறோம். என் பிள்ளை படித்து முடிச்சுட்டு எந்த மாதிரியான வேலையில் போய் உட்கார போகிறான், எப்படியான சம்பாத்தியத்தை, எப்படியான ஃபியூச்சரை அவனுக்கு ஏற்படுத்தி கொள்ள போகிறான் என்கின்ற கவலை நம்மிலே பலருக்கு இருக்கிறது. இது ஒன்றும் குறை கிடையாது, இருக்க வேண்டியதுதான். அத்தோடு சேர்த்து நம் பிள்ளைகளுக்கு அறத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? நீ சம்பாதிக்கக்கூடிய பொருள் ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமில் போய்விடக்கூடாது என்பதை சிறு பிள்ளையிலிருந்தே நாம் ஊட்டி வளர்க்கிறோமா? உலகத்தில் வாழுகிற காலத்திலே யாருடைய மனதையும் நீ காயப்படுத்திவிடக்கூடாது, கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் போதிக்கிறோமா? உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது, அது பொறுப்பாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பேணி பாதுகாக்க வேண்டும், அமானிதத்தை காக்க வேண்டும் என்கின்ற அறத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? யாரும் பார்க்காத இடத்தில் நீ இருந்தாலும் உன்னை ஒருவன் பார்க்கிறான் என்கின்ற இறை அச்சத்தை போதிக்கிறோமா? யாருமே பார்க்கல, நீ ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிற, உன்னை சுற்றி எந்த கண்களும் இல்லை, ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற இறை அச்சத்தையும் அந்த அந்த நீதியையும் நாம் சொல்லித் தருகிறோமா? ஒரு தப்பு செஞ்சிட்ட துணிஞ்சு தைரியமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னைக்காவது பேசியிருக்கோமா பிள்ளைகள்கிட்ட? தப்பு செஞ்சிட்டா விடுங்க விடுங்க என்று அதை கடந்து போகக்கூடிய மனநிலையில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணுன்றது ஒரு உயர்ந்த பழக்கம், அதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? உன்னை விட பலவீனமா, உன்னை விட ஆற்றலில், வலிமையில், பொருளாதாரத்தில், படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி கரிசனத்தோடு நடந்துக்கணும், நீ எந்த பார்வையில் அவங்கள பார்க்கணும் என்கின்ற அறத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? எல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த அறத்தை இன்றைக்கு நிறைய கல்வி நிறங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு முன்வருவதே கிடையாது. காரணம்,
அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸை முடிப்பதிலேயே அவர்களின் கண்ணும் கருத்தும் கூடி நிற்கிறதே தவிர அதை தாண்டி ஒரு அறமிக்க வாழ்க்கையை பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. அப்படி சொல்லிக் கொடுப்பதையும் சமூகம் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு என்ன சிலபஸோ அதை சொல்லிக் கொடுத்து போயிருங்க, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரியான எண்ணப்பாடு இன்று நம்மிலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மாறி இந்த மாதிரியான குர்ஆன் மதரசாக்கள் தான் அறமிக்க வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறது. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா, நீங்கள் நிறைய நூலகங்களுக்கு போனால் இந்த விரிவுரையை பார்க்கலாம். நம்முடைய பிரபலமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கூட இந்த விரிவுரை இருக்கிறது. பல மொழிகளில் அங்கே இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ் மொழியில் இருக்கிறது. தஃப்சீரு தபரி மிக முக்கியமான விரிவுரை, திருக்குரானின் விரிவுரை. அந்த விரிவுரையை எழுதியவர் அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுகளின் காலத்திலே வாழ்ந்தவர். அவர் தான் கண்டு வியந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். தான் பார்த்து வியந்த ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். ஒரு கதை தான், பிள்ளைங்களே கேளுங்க, ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் நான். இப்போ உங்களுக்கு பிடிக்கும், வேணா பாருங்க. என்ன சொல்றாரு? நான் இளமையில் இருக்கக்கூடிய காலத்தில் மக்காவுக்கு போனேன். மக்காவுக்கு போகும்போது காபத்துல்லாவை எல்லாரும் தவாஃப் செய்வாங்க. அப்படி நானும் தவாஃப் செஞ்சேன். தவாஃபினுடைய இடையில ஹுராசான் என்ற ஒரு நாட்டிலிருந்து வந்த ஒரு மனிதர், ஹஜ்ஜினுடைய காலம் அது, அவர் எந்திரிச்சு அறிவிப்பு செய்கிறார் மக்களுக்கு மத்தியில். நான் இந்த மாதிரி ஒரு பையை தொலைச்சி போட்டேன், நான் கொண்டு வந்த ஒரு பேகை தொலைச்சிட்டேன், அதில் ஒரு 1000 தங்க காசு இருக்குது, யாராவது உங்களை எடுத்தீங்கன்னா அடையாளம் நான் தான் அதை தொலைச்சது, அந்த பேக்கினுடைய அடையாளங்கள் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர், அவருக்கு பெயர் அபு கியாஸ், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயசு, 80+ இருப்பார் அவர் வந்தார். வந்து குராசான் வாசியே, நீ பையை தொலைச்சிட்ட, பேகை சொலத்தேன்னு சொன்னீங்களே, அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருள் உங்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டால், உங்கள் கையில் கொண்டு அவர் எடுத்தவர் திருப்பி கொடுத்துட்டார்னா ஏதாவது அவருக்கு கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். அந்த குராசான்கார் சொன்னார், எடுத்தவர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்கிட்ட கொடுக்கணும்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? ஒரு 10ல் 1 கொடுத்தா போதும். 1000 தங்க காசை நீங்கள் தொலைச்சிருக்கீங்க, அதில் 10ல் 1ங்கிறது 100. ஒரு 100 தங்க காசு கொடுத்தா அவருக்கு புண்ணியமாக இருக்கும். அப்படியாக ஏழையாக கூட இருப்பாளே, அவர் ரொம்ப பெரிய வசதி இல்லாத மிகப்பெரிய தேவையுடையவராக அவர் இருந்திருக்கலாம். எனவே எடுத்தவர் கண்டெடுத்து கொடுத்தால் நீங்கள் 10ல் 1 கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். இவர் சொன்னார், பையை தொலைச்சவர், அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தை மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அவருடைய முகத்திலே அதனுடைய அறிகுறி தெரிந்துச்சு. இமாம் தபரி தொடர்றாங்க, அந்த அபு கியாஸ் என்ற பெரியவருக்கு பின்னாடியே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு மனசில் பட்டுடுச்சு, அந்த பேக்கை இவர் தான் எடுத்துருப்பார் போல தெரியுதுன்னு. அவருக்கு பின்னாடியே போனேன். அவர் வீட்டுக்கு போனார். அவர் வீடு ஒரு பேரிச்சம்பழ ஓலைகளால் மெய்யப்பட்ட ஒரு குடில் தான் அது. உள்ளே பேசிய சத்தம் என் காதில் கேட்டுச்சு. ஒட்டு கேட்கணும்னா என்ன கிடையாது, நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதான் ஆசை எனக்கு. நேராக போய் அவர் மனைவிட்ட போய் சொன்னார், நான் அந்த தொலைஞ்சு போன பேக்கு யாரோடதோன்னு கொண்டு வந்தேன்ல, ஒரு 1000 தங்க காசு இருக்குன்னு சொன்னேன்ல, அவர் யாருன்றதை காபாவில் வச்சு நான் பார்த்துட்டேன். அவர்கிட்ட கூட கேட்டேன், ஒரு 10ல் 1 கொடுங்க, எடுத்தவருக்கு கையில் நீங்களா மனம் வந்து கொடுங்க, அவராக எடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக இருக்குமேன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. இது அடுத்தவருக்குரிய பொருளாச்சே, நாம் கை வைக்கக்கூடாது, எனவே நான் அவரிடத்திலே கொண்டு திருப்பி கொடுத்து விடட்டுமா என்று மனைவியிடத்திலே கேட்டார். நம்ம வீட்டு பெண்களாக இருந்தால் பாலவாக்கத்து பெண்களை சொல்ல, வேறு இடத்துல உள்ள பெண்களை சொல்கிறேன். சும்மா இருங்க நீங்கள், உங்களை யார் போய் சொல்ல சொன்னால்? கீழே கிடந்தது தானே, அது பாட்டு கிடக்கட்டும், நமக்கு தேவை இருக்குது, இன்றைக்கி நமக்கு கஷ்டம் இருக்குது, கண்டுக்காதீங்க என்று கடத்தி விட்டிருப்பார்கள். அந்த பெண்மணி சொன்னாங்க அபு கியாஸ் இடத்துல, உங்களோட நான் 40 வருஷம் வாழ்கிறேன், 40 ஆண்டு காலம் வாழுகிறேன். உங்களால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் 4 பெண் மக்கள், 4மே பெண் பிள்ளைகள். உங்கள் அம்மா ஒருத்தவங்க 5,
நான் 1 6, நீங்கள் 1 7. உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் 2 பெண்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்தம் 9 உருப்படி இருக்குது இந்த வீட்டில். நான் உங்களை கட்டிக்கிட்டு படுற சிரமம் ப்ளஸ் அந்த வறுமை இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இத்தனை வருஷமா. இப்போ ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 தங்க காசு இருந்து எடுத்துக்கலாமே, நம்ம தேவைக்கு தானே. நெருக்கடியான நிலையில் அனுமதிக்கப்படாத விஷயத்தை கூட செய்யலாம் தானே. பசியில் செத்து போயிடுவான் ஒருத்தன், பசியில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏதாவது சாப்பிடலைன்னா சாவு வந்துடும், மரணம் வந்துவிடும் என்ற அச்சப்பாடு இருந்தால் மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயத்தை கூட உயிர் வாழ்வதற்கு தகுதியானது அளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கொள்ளலாம். போர்க்கு சாப்பிடக்கூடாது, மார்க்கம் தடை பண்ணியிருக்கு இல்லையா. செத்துருவான் ஒருத்தன் சாப்பிடாட்டி, எந்த உணவுமே இல்லை, அவன் கண்ணுக்கு எதிரில் இஸ்ராயல் தெரிகிறாரு. இப்போ உணவு அவர் குடலுக்குள்ளே போகவில்லை என்றால் மரணம் நிச்சயம். மார்க்க அனுமதிக்குது, நீ எடுத்துக்கலாம். உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அவ்வளவு அளவு எடுத்துக்கலாம். இப்படி மார்க்கம் விதிவிலக்கு கொடுத்துருக்க, அனுமதி கொடுத்துருக்க. நம்ம கஷ்டத்திலான இருக்கோம், சிரமத்தான் இருக்கோம், ஒரு 3 தங்க காசு எடுத்துக்கங்களேன். இத்தனை உருப்படி சாப்பிடணும், 9 பேர் சாப்பிடணும், பல நாள் சாப்பிடல. இது நோன்பு காலம் வேற, நோம்புக்கு நெருக்கமான காலம் வேலை. அதனால் 3 எடுங்களேன்னு சொன்னாங்க. அந்த மனிதர் சொன்னார், அபூ கியாஸ், 3 வெறும் தங்க காசுக்காக என் 88 கால வாழ்க்கையில் உடைய வைராக்கியத்தை நான் விட்டு கொடுக்கவா? எனக்கு 88 வருஷம் ஆச்சு, எனக்கு வயசு. இது நாள் வரை ஒத்த ரூபாய் ஹராமாக நான் என்னுடைய குடலுக்குள்ளே என் வயிற்றுக்குள்ளே போக விட்டதில்லை, சம்பாதித்ததில்லை. அந்த விஷயத்தை வைராக்கியமாக வச்சு வாழ்கிறேன். அறத்தோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணப்பாடு. ஹராம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இத்தனை வருஷம் கட்டி காத்த என்னுடைய இந்த வைராக்கியத்தை இந்த 3 தங்க காசுக்காண்டி விட்டு கொடுக்க சொல்றியா நீயே? அப்படிலாம் முடியாது. அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான். பசியோ ஏழ்மையோ வறுமையோ குடும்பத்தின் சூழலோ தவறு செய்ய வைக்கக்கூடாது என்னை என்கின்ற உறுதியில் நான் இருக்கிறேன், அல்லாஹ் தருவான். இந்த வார்த்தையை கேட்டவொடனே இப்னு ஜரீர் தபரி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. வயசுல பெரியவர், குடும்பத்தில் பசி பட்டினி வறுமை ஏழ்மை, அந்த நேரத்திலும் கூட அவருடைய அறத்திலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை, அவருடைய அந்த வைராக்கியத்திலிருந்து இறங்கி வரவே இல்லை. மறுநாள் பார்த்தேன், அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவர் விசேஷமான ஆளாக இருப்பார் போல தெரியுதுன்னு. காபால அதே மாதிரி அந்த குராசான் வாசி சத்தம் போட்டார், யாராவது என்னுடைய பேக்கை எடுத்துருக்கீங்களா, இருந்தால் சொல்லுங்க. இவர் போனார். நேற்று வந்த ஆள் தான் நான். அந்த பையை எடுத்தவர் அவர் ஒரு 10ல் 1 கேட்டார். அப்படி கொடுக்காட்டியும் கூட ஒரு 10 தங்க காசாவது கொடுக்க மாட்டீங்களா? 10ல் 1 100 தங்க காசு இல்லையா? வெறும் 10 தங்க காசு அது கூட கொடுக்க மாட்டீங்களா? அவர் சொன்னார், கொடுக்க முடியாதுங்கன்னாரு. ஏமாற்றம். 3வது நாள் வந்தார். சரி 10ல் 1 கொடுக்காட்டியும் கூட அந்த கண்டெடுத்து கொடுத்தவருக்கு ஒரே ஒரு தங்க காசு அதை கொடுத்தா கொஞ்சம் பால் வாங்கி அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கொடுத்து அந்த பசியை ஆத்திக்குவாங்க அவங்க. அது கூட கொடுக்க மாட்டீங்களா? இந்த குராசான் வாசி சொன்னார், கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ 3 நாள் இவர் கோரிக்கையாக வைத்தார். அவருடைய பொருள் என்பது இவருக்கு உறுதியாக தெரிந்ததற்கு பிறகு அதில் ஒத்த ரூபாய் கூட கை வைத்த அனுமதி இல்லாமல் எடுத்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணப்பாட்டில் கோரிக்கை வைத்தார். அவர் ஏத்துக்கல. 3வது நாள் சொன்னார், என் கூட வா, எங்க வீட்டில் தான் உன் பேக் இருக்கு, வந்து தார வா கூட்டு போயிட்டார். அந்த குராசான் நாட்டை சேர்ந்தவரை கைப்பிடித்து கூட்டி போனார். வீட்டுக்கு போனார். துளைத்த பையை கொஞ்சம் கூட அந்த தூசியை கூட தட்டி விடாமல் அப்படியே எடுத்து அவர் கையில் ஒப்படைத்தார். ஒப்படைத்து முடிச்சோன்னு வாங்கின உடனே பொதுவாகவே யாராவது நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சால் என்னங்க செய்வோம்? ரொம்ப நன்றிங்க, இது ஃபுல்லாக சர்டிஃபிகேட் இருக்குது, தொலைச்சா என் வாழ்க்கையே போயிருக்கும், என்னுடைய மொத்த கார்டுமே இந்த பர்ஸில் தான் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன், போச்சுன்னா பெரிய கந்தலாக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்கும், எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு 1000 சுக்ரியா சொன்னாலும் பத்தாதுங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்று நெக்குருகி போவோம் இல்லையா? இந்த மனுஷன் 1000 தங்க காசு பேக்கை வாங்கிட்டு சொல்லாமலாம் பேசாமல் போயிட்டார். ஒரு நன்றி கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. இவருக்கான ஏமாற்றம் மட்டும் இல்லை, என்னையா மனுஷன் நம்மள்டேருந்து காசை வாங்கிட்டு போறாரு, ஒன்றுமே சொல்லலையே, திரும்பி கூட பார்க்கலையே,
சரி, மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், அப்படி ஒரு விதம் இவர் என்று நினைத்து கொண்டார் அபூ கியாஸ். இமாம் தபரி சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். போன ஒரு அந்த மனிதர், அந்த 1000 தங்க காசு பையை கொண்டு போன மனிதர் கொஞ்ச நேரத்தில் வேக வேகமாக திரும்பி வீட்டுக்கு வந்தார். வந்தவர் கூப்பிட்டார், அபூ கியாஸ், என்னங்க இன்னும் நீங்க போலையா? அதான் ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க தான் எதுவும் தரமாட்டேன்றீங்களே, ₹1 கூட கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டீங்களா, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். அந்த குராசான் மனிதர் சொன்னார், நான் குராசானிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? அன்பர்களே, அருமை பெற்றோர்களே, அருமை குழந்தைகளே, நம் வாழ்க்கையில் அறம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கு நன்மை செய்தால் திரும்ப அது நமக்கு நன்மையாக வந்து நிற்கும். அந்த நன்மை நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆனந்தத்தையும் பிரமிப்பையும் நமக்கு கொடுக்கும். ஒரு காலகட்டத்திலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்துவிடக்கூடாது. நம்முடைய சொல்லாலோ செயலாலோ யாருக்கும் எந்த தொந்தரவையும் கொடுத்து விடக்கூடாது. அந்த தொந்தரவும் நமக்கு எதிராக வந்து நிற்கும். இது ஒரு மிக முக்கியமான பாடம். இதை நம் உள்ளங்களிலே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். குராசான் மனிதர் சொன்னார், முடிக்க போகிறேன். எங்க அத்தா மௌத்தாகும் போது என் கையில 3000 தங்க காசு கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, எங்க அத்தா மௌத்தாகும் போது என் கையில 3000 தங்க காசு கொடுத்தாரு. கொடுத்து சொன்னாரு, வாப்பா, என்னுடைய ஹாஜத்து, என்னுடைய எண்ணம், நான் மௌத்தானதுக்கு பின்னாடி நீ ஹஜ்ஜிக்கு போகணும் வாப்பா. சரி வாப்பா, போறேன். ஹஜ்ஜில் போய் இந்த காசை அங்க வச்சு மிகவும் கஷ்டப்படுகிற, மிகவும் தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். நீ அவர் கடுமையான தேவைக்குரியவர் என்பதை கண்டறிந்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு வசியத் செய்தார், இறுதி உபதேசம் செய்தார். நான் என் செலவுக்குன்னு ஒரு ₹1000 கொண்டு வந்தேன். என் செலவுக்குன்னு ஒரு 1000 தங்க காசு கொண்டு வந்தேன். அதுதான் அந்த பையில வச்சிருந்தேன். அதை தொலைச்சிட்டு தேடினேன். 3 நாளாக அவங்களை கண்காணித்தேன். உங்களுக்கு கடும் தேவை இருக்குது, கடுமையான கஷ்டம் இருக்குது, நெருக்கடி இருக்குது, வறுமை இருக்குது, குடும்பத்தினுடைய உணவு தேவை இருக்குது. ஆனாலும் கூட இதிலிருந்து அனுமதி இல்லாமல் ₹1 எடுக்கக்கூடாதுன்ற வைராக்கியம் மட்டும் இல்லை, அடுத்தவங்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்கின்ற சிந்தனையும், உங்களுடைய ஏழ்மையும் அதை உங்களுக்கு காலத்திற்கும் நிலையா மனசில் வைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குது. எனவே உங்கள் நேர்மையையும் பார்த்தேன், உங்கள் குடும்பத்தின் தேவையும் பார்த்தேன். இந்தாங்க 3000 தங்க காசு என்று அவர் கையில் கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், இது உங்களுக்கானது, உங்களுக்கு வந்து சேர வேண்டியது, அல்லாஹ்வினால் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் சொல்லாமல் அந்த குராசானை சேர்ந்தவர் போய்விட்டார். இப்போ 3000 தங்க காசு அபூ கியாஸ் கையில் இருக்குது. இப்போ அவர் மனைவிட்ட சொன்னாராம், ஏமா நீ தானம்மா சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 தங்க காசை மட்டும் எடுங்களேன், ஊடெல்லாம் ரொம்ப வறுமையில் ஏழ்மையில் இருக்குது, பிள்ளைகள்லாம் சாப்பிடலையே, பசி பட்டினியாக இருக்குது, கொஞ்சம் பாலாவது வாங்கி கொடுக்கலாமே நீ தானம்மா சொன்ன. அல்லாஹ் பாத்தியா, 3 எடுக்க சொன்னேன், நான் எடுக்கலை, அல்லாஹ் 3000 தந்திருக்கான் பாத்தியா, 3000 அல்லாஹ் தந்திருக்கான் பாத்தியா. இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். நாம் அறமிக்க வாழ்வு வாழ்ந்தால் அல்லாஹும் நம்மோடு அறத்தோடு நடந்து கொள்வான். நாம் நேர்மையாக வாழ்ந்தால் அல்லாஹும் நம்மோடு நேர்மையாக இருப்பான். நாம் உண்மையாக வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மிடத்தில் உண்மையாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அந்த காசை பங்கு வைத்தார்கள். 10 பங்காக வைத்தார்கள். 10 பங்கு என்பது ஒரு பங்குக்கு 300 தங்க காசு. இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாவை அந்த கியாஸ், அபூ கியாஸ் கண்டெடுத்து கூப்பிட்டார். நானும் 3-4 நாளாக பார்க்குறேன், என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, என் கதையை ஃபுல்லாக நீங்களும் தெரிஞ்சிட்டீங்க, அதனால் இந்த காசில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 300 தங்க காசை எடுத்து இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லா இடத்துல கொடுத்தாங்க. வரலாறு முடிகிறது. இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி சொல்லுகிறார், நான் இன்று மிகப்பெரிய ஆளுமை மிக்க, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கல்வியாளர், இந்த கல்விக்கு அடித்தளம் இட்டது அந்த ஹலாலான ₹300 காசு தான். அந்த அவர் கொடுத்தார்ல ஏழை மனிதர் அபூ கியாஸ், அதை வச்சு தான் நான் புக்கு வாங்கினேன், அதை வச்சு தான் நான் புத்தகம் வாங்கினேன், நோட்டு வாங்கினேன், படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கல்வி பயணம் அந்த காசை கொண்டு தான் துவங்கியது. 16 வருஷத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு நான் போனேன். இப்னு ஜரீர் சொல்லி முடிக்கிறார், அபூ கியாஸ் இல்லை, அந்த பெரியவர் இறந்து போய்விட்டார். ஆனால் அவர் குடும்பத்திலே வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் ஓஹோ என்று வாழ்ந்தார்கள், செழிப்பாக வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள்.
மிக மனமிக்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நான் உள்ளத்தால் சொல்லிக் கொண்டேன், நல்லவராக வாழ்ந்தால் நம்மோடு அது நிக்காது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான். உண்மையாக வாழ்ந்தால், நேர்மையாக வாழ்ந்தால் நம்மோடு அந்த வாழ்க்கை நிறைவு பெறாது, நம் சந்ததிகளுக்கும் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் பங்கிட்டு கொடுப்பான் என்று என் உள்ளத்தால் சொல்லிக் கொண்டேன் என்று இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வரலாற்றை முடிக்கிறாங்க. அன்பர்களே, அருமை பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான அறத்தை சொல்லிக் கொடுப்பது இன்றைய காலகட்டங்களில் மதரசாவை விட்டால் வேறு கதி கிடையாது. எனவே மிக சிறப்பாக, மிக செழிப்பாக மக்தப் உஸ்வத்துல் ஹசனா என்கின்ற இந்த பெயரில் பல இடங்களில் மக்தப் மதரசாக்களை இவர்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்பதற்கு இந்த பிள்ளைகள் நிகழ்ச்சியே மிகப்பெரிய சான்று. எவ்வளவு அழகான முறையில் குரானை ஓதுறாங்க, அந்த உச்சரிப்பெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. காலையில் ஃபத்துஹுல்லா ஹஸரத்தில் அவங்களுடைய தகப்பனாரை பற்றி கேட்கும்போது அவர் ஒரு செய்தி சொன்னார். எங்கள் அத்தா மக்தபில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு நாள் விடுப்பெடுத்தாலும் அடுத்த கிளாஸ்லேருந்து அவரை நீக்கிடுவாங்க, அடுத்த பேட்சில் தான் அவரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்படி நீக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்து மக்தபா அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கோன்னு சொன்னது உள்ளபடியே மிகப்பெரிய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை தந்தது. இவர்கள் செய்யக்கூடிய இந்த சேவை தொட்டு தொடர வேண்டும். இவர்களின் சந்ததிகளும் குடும்பங்களும் இன்னும் விரிவாக இந்த சேவையை முன்னெடுக்க வேண்டும். இதற்கு உதவியாக, உபகாரமாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, தோள் கொடுக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈருலகத்தினுடைய நற்பாகியங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த மக்தப் உஸ்வத்துல் ஹசனா இந்த குரான் பாடசாலையினுடைய போற்றுதலுக்குரிய உஸ்தாதுமார்கள் மற்றும் நிறுவனர்கள், நிர்வாகிகள் யாவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா மாபிஹி சாலிஹின் என்ற துவாவோடு நிறைவு பெறுகிறேன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.